இந்தியாவிற்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் ஈரான் கொடுத்திருக்கிறதா? இரண்டு கப்பல்கள் மட்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் வழித்தடத்தை தாண்டி எப்படி இந்தியாவுக்குள் வந்தது? ஈரான் என்ன மாதிரியான செய்திகளை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிறாங்க? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செய்திகள் இன்னொரு புறக்கம் வேற மாதிரியான செய்திகள் வெளிவர தொடங்குது. நேற்று இரவு முதல் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் எரிபொருள் நிரப்பக்கூடிய பங்குகள்ல மிகப்பெரிய அளவுல மக்கள் கூடியிருக்கிறாங்க. பதறி போய் வண்டிகள்ல நிரப்புதை தாண்டி பாட்டில்கள்லையும் ட்ரம்லையும் கேன்லையும் வாங்கிட்டு போறதை பார்க்க முடியுது. கச்சா எண்ணெய் பேரலுடைய விலை 100 தாண்டி போய்கிட்டு இருக்கிறது. மற்ற நாடுகள் எல்லாம் அவர்களுடைய கையிருப்புகளை தெள்ள தெளிவாக கையில வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியா 21 நாட்களுக்கு மேல தாங்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 21 நாட்களுக்கு பின்பு என்னவாக போகிறது, என்ன 21 நாள் வரைக்கும் இந்த போர் முடியலன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பிளாக் மார்க்கெட்ல சமையல் எரிவாயுவும் பெட்ரோலும் டீசலும் அதிகப்படியான விலைக்கு விற்க தொடங்கிட்டாங்க. மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? மோடி சொல்றாரு பதட்டப்படாதீங்க அப்படின்னு. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு மோடியே பதறி போய் தான் இருக்கிறாரு, அதனாலதான் அவர் வாய மூடிட்டு இருக்கிறாரு. அதானி விவகாரத்திலையும் எப்ஸ்டீன் விவகாரத்திலையும் வசமா சிக்கி இருக்கிறாரு. ஒரு ஈரான் ஒரு சின்ன நாடு, அது இன்னைக்கு அமெரிக்கா மட்டும் இல்ல உலகத்தையே என்ன ஆட்டி படைக்குது. ஆனா இந்தியா போன்ற பெரிய நாடு விஸ்வகுருன்னு தம்மட்ட படிச்சு கொண்ட மோடி என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார்ன்ற கேள்வியை இன்னைக்கு எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. காலையில இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி, ரொம்ப சந்தோஷத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி பரவ தொடங்குச்சு. அந்த செய்தி யாரு பரவ விட்டாங்க, இல்ல வேணும்னே அந்த செய்தியை திட்டமிட்டு வெளியிட்டாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அது சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் தரப்புல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் காலையில வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பரிமால், புஷ்பக் அப்படிங்கிற 2 எண்ணெய் ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் வழித்தடத்தை தாண்டி இந்தியாவில் மும்பை துறைமுகத்துக்கு சேர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பரவ விட்டாங்க. அந்த கப்பல்கள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற நாட்டு கொடி, அதாவது ஈரான் எந்த ஒரு சில நாடுகள் அவர்களோடு இணக்கமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நாடுகளை ஈரான் தடை பண்றதில்ல. அந்த கொடியை ஏந்தி அந்த கப்பல் அந்த வழியாக ஏமாத்தி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் உலாவுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு நபர்களோடு இந்திய தரப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்துச்சு. இது உண்மையாகவே திட்டமிட்டு இந்த மாதிரியான செய்திகள்லாம் பரப்பப்படுகிறதா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா இன்றைக்கு இந்தியா முழுக்க மோடி அரசுக்கு எதிரான ஒரு பெரிய கலக குரல் மக்கள் மத்தியில உருவாகி இருக்கு. காரணம் என்னன்னா, இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, நீங்க விஸ்வகுரு அப்படின்னு உங்களை தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஈரான் ஒரு சின்ன நாடு, இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு அவர்கள் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்களை நீங்க தொட்டீங்க அப்படின்னா விளைவுகள் கடுமையா இருக்குன்னு இன்னைக்கு அவங்க எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா மோடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, டெல்லியில இருந்து தனி ஃபிளைட்டை பிடிச்சி இருக்கிற எல்லா டிராஃபிக்கையும் இது பண்ணி கேரளாவுக்கு ட்ரெயினை துவக்கி வைக்கிறாரு. ஏன்னா கேரளாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் திருச்சியில மாநாடு போடுறாரு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. மேற்கு வங்காளத்துல போய் மம்தா பானர்ஜி அவர்களை குற்றச்சாட்டி பேசுறாரு. ஏன்னா அங்க எலெக்ஷன் வரப்போகுது. ஆனா இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறது. 21 நாட்களுக்கு மட்டும்தான் கேஸ் இது இருக்கும், ஸ்டாக் இருக்கும். டீசல் பெட்ரோலும் 21 நாட்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமான சூழ்நிலை, கிட்டத்தட்ட ஒரு போர் பதற்றம் தான் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்துல மோடி அவர்கள் ஊரா சுத்திட்டு இருக்கிறாரு. இதே இடத்துலதான் ராகுல் காந்தி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்தார். மோடி இப்போ இன்னைக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய குர்தீப் சிங் பூரி இவர்கள்லாம் எதற்காக பயப்படுகிறார்கள்? நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்தணும் வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. அன்னைக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்தாரு. இந்தியா என்ன செய்யணும் அப்படின்னு அமெரிக்கா டிக்டேட் பண்ணுது, அதற்கு இவர்கள் ஆமாசாமி போட்டுட்டு போறாங்க. இது நல்லதில்லை. நாளைக்கு இந்தியாவினுடைய
எரிபொருள் சார்ந்த முடிவுகளை அமெரிக்கா எடுக்கும், இல்லை வேற நாடுகள் எடுக்கும், நம்ம நிற்கதியாக நிற்க போறோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாரு. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி போகுது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா இன்னும் முடிவுகள் எட்டப்படலை அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு இடத்துல 2 போர்க்கப்பல்கள் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. இது யார் இந்த செய்திகளை கசிய விடுறா, பொதுமக்களை டைவர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இதுல உருவாகி இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கு நிரப்பக்கூடிய அந்த சிஎன்ஜி 57 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 70 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போய், கமர்ஷியல்ல ஹோட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போய் இந்த வாகனங்களுக்கு நிரப்பக்கூடிய சிஎன்ஜியை ஃபில் பண்ணிட்டு போறாங்க அதிகப்படியான ரேட்டுக்கு. ஸோ இதை பயன்படுத்தி இப்போ பிளாக் மார்க்கெட்ல சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. பல பேரும் பல கோடி ரூபாயை சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மோடி அரசு கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது. ஆனா மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஊர் ஊரா போய் எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது தெள்ள தெளிவாக காட்டுகிறது இன்றைக்கு மோடி அரசாங்கம் எல்லா விதத்திலையும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு வெளியுறவு கொள்கைக்கு அப்படிங்கிற ஒரு சாலிடான பாலிசிஸே இல்லை, எக்ஸ்டர்னல் பாலிசி அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவாக ஓப்பனா சொல்லுது, நாங்க பர்மிஷன் கொடுத்ததான் நீ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க 30 நாளைக்கு. ரஷ்யாவும் இதை சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு, நாங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பேரலுக்கு இவ்வளவு $, $45 அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இப்போ ஒரு $10, $15 நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் தரப்போகிறோம் அப்படின்னு இந்த வாய்ப்பை ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு தற்சார்பு பொருளாதாரம், இந்தியாவில் என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பெரிய பிரச்சாரத்தை வச்சு, இந்தியாவில் அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு, ஆனால் நம்ம வெளிநாட்டில் கையேந்திக்கிட்டு இருக்கோம், நிர்வாக திறனற்ற அரசு, காங்கிரஸ் அரசு, இவர் யாருக்குமே நிர்வாகம் பண்ண தெரியல, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சந்தேகத்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு பாதிக்கப்பட போறது யாரு, இன்னைக்கு HCL போன்ற நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு எரிவாயு கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல சமைக்கிறதுக்கு சிலிண்டர் யூஸ் பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் போன்ற மற்ற விஷயங்களுக்கும் கேஸ் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி டீசல் யூஸ் பண்றாங்க, பெட்ரோல் யூஸ் பண்றாங்க. இப்பவே நம்ம தற்காத்து கொண்டாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. இப்படி பிரைவேட் நிறுவனங்கள் எல்லாமே அவர்களை காத்துக்கொள்வதற்கு சில முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா, அந்த எண்டில் பாதிக்கப்பட போறது யாரு, சாமானிய மக்கள் அப்படின்னு தான். ஏன்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் வீட்டில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா, நாளைக்கு வீட்டில் அவரோட சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, சிலிண்டரை புக் பண்ண முடியாது, 21 நாளாக இருந்ததை 25 நாளாக ஆக்கிட்டாங்க. இப்போ எதுவுமே எதை குறிச்சும் அனுமானிக்காம சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அவங்க குடும்பத்தில் சிலிண்டர் தீர்ந்துருச்சு, சமையல் பண்ணணும், சிலிண்டர் புக் பண்ணால் கிடைக்கல. இதை விட இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற இதில் போய் பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கிடைக்கல. ஏன்னா இதுக்கு பயந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் பயந்து போய் பீதியில இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக்கல் குக்கர் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ காசு இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கிடுவாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு திரும்ப விறகுகளை பயன்படுத்துவதற்கு தள்ளப்படுவார்கள். ஸோ 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நாட்டில் ஏன் ஒரு ப்ரோஆக்டிவான மெத்தடை ஒரு திட்டங்களை மோடி அரசுனால ஃபாலோ பண்ண முடியல? எப்படி லாக்டவுன் அப்போ எல்லாரையும் கையை தட்டி பாத்திரத்தை எடுத்து கையை தட்டி விளக்கேற்ற சொன்னாரோ, ஜிஎஸ்டியை கண்டமானிக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிற சிறு குறு தொழிலாளர் உயிரெல்லாம் வாங்கினாரோ, அதே மாதிரி தான் இப்போவும் மோடி அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறார். எந்த சீரியஸ்னஸும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு. மற்ற எல்லாரும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மிகப்பெரிய அளவில் சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு இருக்கு. அந்த மற்ற நாடுகள் அவர்களுடைய கையிருப்புகளையும் வச்சிருக்கிறாங்க, இல்ல மற்ற நாடுகள் அவர்கள் வேறு விதமாக வாழ்வதற்கு பழகி இருக்கிறாங்க. அவர்களுடைய கையிருப்பே கிட்டத்தட்ட 6 மாசம், 3 மாசம், 1 வருஷம் வரைக்கும் இருக்குன்னா, இந்தியாவினுடைய கையிருப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஈரான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவா ஒரு ஸ்ட்ராங்கான இதே கொடுத்துட்டாங்க. 3 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இந்த போரை நிறுத்தணும்னா எங்களை மரியாதையை நடத்தணும், எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், நான் இந்த போர்னால இழந்த இழப்பீடுகளை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதே மாதிரி அத்துமீறி நீங்க ஆக்கிரமிப்பு செய்த இடங்கள்லாம் ஈரானுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு 3 முக்கியமான நிபந்தனைகளை ஒட்டு மொத்தமாக வெளியே வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய அதிபர் மசூத் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஆனா இந்திய தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்யறாங்க
அப்படியே முயற்சி செஞ்சாலும் இவர்கள் யாரிடம் போய் நிற்பார்கள்? அமெரிக்காவுக்கு பயந்து மோடி அவர்கள் ரஷ்யாவையும் ஈரானையும் பகைச்சிக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட சைனாவையுமே பகைச்சிக்கிட்டாங்க. இப்போ எப்படி போய் நிற்பாங்க? யாருக்கிட்ட போய் நிற்பாங்க? நம்மளுடைய டிப்ளமேட்டிக் லெவரேஜ் வந்து என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இன்னைக்கு மெட்ரோ ரயில்ல இருந்து கேஸ் செல்போன் டவர்ல இருந்து முக்கியமான ஹோட்டல்ஸ்ல இருந்து மற்ற நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாரும் இழுத்து மூடிக்கிட்டு வராங்க. காரணம், எங்ககிட்ட சமையல் எரிவாயு கிடையாது, மற்ற மாற்று வழிகளையும் எங்களால் உடனே செய்ய முடியாது, அப்படி செய்வதற்கான பொருட்செலவுகளும் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்கு வைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கேயாஸான சுச்சுவேஷன் இருக்கிறப்ப மோடி என்ன பண்ணணும்? அமைச்சரவையை கூட்டியிருக்கணும், எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனே கூட்டியிருக்கலாம், இல்லை மற்ற பிரைவேட் பிளேயர்ஸனுடைய இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை மற்ற கணக்குகள்லாம் எப்படி இருக்கு, எப்படி மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. வெறும் வாயிலே வடை சுடுற வேலை தான் மோடி இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.